6th இயர் ஆனிவர்சரிக்காக நான் என்ன கிஃப்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, எல்லா கேர்ள்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பாத்தியத்தில் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அதுலேயும் ஹஸ்பண்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக அவங்க தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பதிலுக்கு நம்ம செய்யணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் கேர்ள்ஸு. ஸோ அது மாதிரி தான் என் ஹஸ்பண்டுக்கு என்னோட சம்பாத்தியத்தில் அவருக்கு பெருசாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு சடனாக தோணுது அவருக்கு நீடாக இருக்கிறது ஃபோன் தான். சரி ஃபோன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலமாக சில சஜஷன்ஸ்லாம் கேட்டு ரெட்மி நோட் ப்ரோ தான் எடுத்தேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து நான் சம்பாரித்து நான் சேர்த்து வச்ச காசில் வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ நான் வாங்கிட்டு போகிறதே அவருக்கு தெரியாது. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க சர்ப்ரைஸ்னால ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் போனேன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டேன், ரெட்மி நோட் ப்ரோ வாங்கிட்டு அந்த ஃபோனை வந்து நான் 29th அன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து அவருக்கே தெரியாமல் ஊர்லேருந்து கிளம்பலான்னு முடிவும் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அம்மா வீட்டில் வெக்கேஷன்ஸில் இருந்ததுனால அங்கேருந்து நான் வந்து கிளம்புறதே அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவருக்காக போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்லிப்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன், இதுதான் ஃபைனலி நான் வாங்கின ஃபோனு. இதை எடுத்துகிட்டு போகும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு எனக்கு தெரியல. பட் ஆனால் நார்மலாகவே பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெசிவ் டைப் கிடையாது. அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் சும்மாவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற டைப் கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு ஹாப்பி தான். பட் இருந்தாலும் எதுக்காக எனக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட் ஆகட்டும், அந்த ஃபோன் ஆகட்டும், எல்லாமே அவருக்கு நீடடாக இருந்தனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். நீங்களும் இது மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்கள் வீட்டுக்காருக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே ஓடுவாங்க. ஸோ இந்த தடவை அவங்களுக்காக நம்ம ஓடுறோன்றதை நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வீடியோ போடுறேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பாய்.